ஹலோ ஆல். இன்றைக்கி இந்த க்யூட்டான மினியேச்சர் ஹேண்ட்பேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நீங்கள் வந்து கீ செயினாக யூஸ் பண்ணலாம், பேக் சாமாக யூஸ் பண்ணலாம், ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம். இதுக்கு நான் 2.5 mm ஹூக்கும் மில்க் காட்டன் யானும் யூஸ் பண்ணுறேன். மில்க் காட்டன் யான் நம்மளுடைய க்ரோஷே ஹப் ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. யாருக்காவது வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 29 செயின் போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. 29 செயின் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டிச்சில் ஸ்லிப் ஸ்டிச் போடுறோம். நெக்ஸ்ட்டு வர 4 ஸ்டிச்சஸில் டோட்டலாக 4 ஸ்டிச்சஸில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு நம்ம எங்கே சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருக்கோமோ அந்த இடத்துல அந்த ஸ்டிச் மார்க்கரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர 6 ஸ்டிச்சஸில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது பக்கத்து ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிவிட்டு இங்கேயும் ஒரு ஸ்டிச் மார்க்கர் எடுத்து ப்ளேஸ் பண்ணிடுங்க. இப்போ எகெயின் 4 ஸ்லிப் ஸ்டிச் நெக்ஸ்ட்டு வர ஸ்டிச்சஸில் டோட்டலாக 4 ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வர ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு இன்னொரு மார்க்கர் எடுத்து நம்ம அந்த சிங்கிள் க்ரோஷெட் போட்ட இடத்துல ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வர 6 ஸ்டிச்சஸில் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேயும் ஒரு மார்க்கர் போட்டு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வர 4 ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம முடிச்சாச்சு. செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் ரவுண்டுக்கு செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிவிட்டு அந்த செயின் 1 ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது ஒன்லி அந்த டாப் லூப்பில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சோட டாப் லூப்பில் ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், டோட்டலாக 4 ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ஏற்கனவே போட்ட ஸ்டிச் மார்க்கரை கழட்டிட்டு அந்த இடத்துல டாப் லூப்பில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிவிட்டு எகெயின் அதே இடத்துல ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரி ரவுண்ட்லேயும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிங்கிள் க்ரோஷெட் போட்ட இடத்துலையெல்லாம் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ நெக்ஸ்ட் இருக்க 6 ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிகிட்டே வரோம். இப்போது நெக்ஸ்ட்டு வர ஸ்டிச்சில் 1 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு எகெயின் ஸ்டிச் மார்க்கரை அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4 ஸ்லிப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். ரவுண்ட் 1ல் பண்ண அதே ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம். இந்த டைமில் அந்த டாப் லூப்பில் ஒர்க் மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே வரோம். ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிவிட்டு எகெயின் ஸ்டிச் மார்க்கர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 6 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம்.
6 ஸ்டிச்சஸ் முடித்ததும் நெக்ஸ்ட்டு வர ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வர 4 ஸ்டிச்சஸ்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு வாங்க. ரவுண்ட் 2 முடிஞ்சிச்சு. இதே மாதிரி தான் நம்ம எவ்ரி ரவுண்டும் இதே ஸ்டெப்ஸை தான் ஃபாலோ பண்ணணும். ரவுண்ட் 3விலேருந்து ரவுண்டு 15 வரைக்கும் வந்துட்டு சேம் ஸ்டெப் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களை ரவுண்ட் 15ல் மீட் பண்ணுறேன். ரவுண்ட் 15 வந்து முடிச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி ரெண்டையும் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். போத் சைடில் இருக்கிற ஒரு லூப்பை மட்டும் எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இந்த டெயிலை கரெக்டாக வந்துட்டு செக்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். ஆப்போசிட் சைடில் கீழே இருந்து யான் அட்டாச் பண்ணிவிட்டு எவ்ரி லூப்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு 2 சைடையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து திருப்பிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு உங்கள் ஒர்க் டர்ன் பண்ணிவிட்டு அந்த யான் கட் பண்ண வேண்டாம். அந்த யான் அப்படியே இருக்கட்டும். அதே யான்லேயே நம்ம வந்து இப்போ 20 செயின் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். செயின் ஒர்க் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக அதோட ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது செயின் 1 போட்டுட்டு நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். நம்மளுடைய செயினுடைய பேக் பம்பில் வந்துட்டு நம்ம இப்போது சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ண போகிறோம். எவ்ரி ஸ்டிச்லேயும் ஹூக் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷெட் ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. அவ்வளோதான், நம்மளுடைய க்யூட்டான குட்டி பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.